நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தான் உலகம் ஃபுல்லா சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவா இருக்கு. அந்த ஃபுட் என்ன, அதோட யூசஸ் என்னென்ன, உண்மையிலேயே அது சூப்பர் ஃபுட் தானா அப்படின்னு இன்னைக்கு தான் பார்க்க போறோம். அந்த உணவு வந்து முருங்கை தாங்க. நம்ம சவுத் ஏசியால விளைஞ்சு உலகம் ஃபுல்லா மொரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொரிங்கா பவுடர்ஸ் எல்லா இடத்துலையுமே ஃபேமஸா இருக்கு. இன்னைக்கு நாம அதை பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்க டாக்டர் பிரவீன் ராஜ், பிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், ஆல்சோ ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த் ஈஸிங்க. இன்னைக்கு இந்த முருங்கையோட சயின்டிஃபிக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன, உண்மையிலேயே அது எப்படி எடுக்கணும், எடுக்கும்போது என்னென்னலாம் எஃபெக்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த முருங்கையை நாம வந்து சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா மொரிங்கா ஓலிஃபெரா அப்படின்னு சொல்லுவோம். இது ஆயுர்வேதால ட்ரீ ஆஃப் லைஃப். கம்ப்ளீட்டாக இதில் இருக்க எல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அண்ட் ரொம்ப நல்லதுங்க. இந்த முருங்கையில ஒவ்வொரு பார்ட்டுமே, அதில் ரொம்ப முக்கியமாக இந்த லீவ்ஸ், அதாவது முருங்கைக்கீரை தான் ரொம்ப நல்லது. இதில் தான் ரொம்ப அதிகமான பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது, விட்டமின்ஸும் இருக்குங்க. இந்த முருங்கையை நீங்கள் எடுக்கும்போது இது ஈக்குவல் டு மல்டி விட்டமின் டேப்லெட். நீங்கள் நிறையா எடுத்தால் கால்சியம், ஜிங்க்கு, மெக்னீஷியம் இருக்கிற எல்லா மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஒரே முருங்கைக்கீரையில் கிடைச்சிருங்க. அந்த அளவுக்கு இந்த முருங்கை வந்து ரொம்பவே நல்லது. சரி, இது வந்து உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்குது, மென்ஸ் ஹெல்த், ப்ராஸ்டேட்டுக்கு ரொம்ப நல்லது, சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணிடுதுங்க. அதே மாதிரி ஃபீமேல்ஸுக்கு மெனோபாஸ் சிம்டம்ஸையும் பேலன்ஸ் பண்ணி தரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சஸில் ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஒன் பை ஒன் நாம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சயின்டிஃபிக்காகவும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த முருங்கையை முருங்கைக்கீரையாவோ இல்லை பவுடர்ட் ஃபார்ம் மொரிங்கா அப்படின்னு சொல்கிற பவுடர்ட் ஃபார்மில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது ஒரு அப்சல்யூட் சூப்பர் பவர் ஹவுஸ் தாங்க. ஏன்னா இதில் 46 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஏன் அதை ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கத்தன்மை வரத்துக்கு காரணம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால தான் வந்து நம்ம உடம்புல டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் மாதிரியான நிறைய டிசார்டர்ஸ் வருது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. ஸோ இது வந்து நம்ம உடம்புல இந்த முருங்கை பவுடரை வந்து எடுக்கும்போது, இல்லை முருங்கைக்கீரையாக நீங்கள் எடுக்கும்போது நம்ம பாடியில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறையுது. அட் த சேம் டைம் செல் லெவலில் டேமேஜஸ் ப்ரிவெண்ட் ஆகுதுங்க. ஸோ இதில் 46 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த முருங்கையில் வந்து பல வகையான விட்டமின்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் கால்சியம் எல்லாமே இருக்குது. விட்டமின் ஏ எந்த அளவுக்கு இருக்குன்னா 4 டைம்ஸ் கேரட்டை விட அதிகமாக இருக்குது. விட்டமின் சி 7 மடங்கு இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை விட அதிகமாக இருக்குங்க. கால்சியம் சத்தும் நிறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், இந்த ஒரு முருங்கையில் வந்து இல்லை முருங்கை பவுடரில் வந்து எல்லா வகையான அமினோ ஆசிட்ஸ், எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் கிடைக்குது. ஜென்ரலாக ஒரு வெஜிடபிள் சோர்ஸில் எல்லா அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் சோர்ஸில் எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் முருங்கைக்கீரை எடுக்கும்போது இல்லை முருங்கை பவுடர் எடுக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு 28 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குதுங்க. ப்ளஸ் இதில் லூசின் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வூண்ட் ஹீலிங்க்குமே ரொம்ப பெட்டராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட மெயின் மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இரும்பு சத்து தாங்க, அதாவது அயன் கண்டென்ட். இதில் 100 கிராம்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 55 கிராம்ஸ் ஆஃப் இரும்பு சத்து கிடைச்சிருது. ஸோ யாருக்காவது ரத்த சோகை இருக்குது, இல்லை அதிகமாக வந்து மாதவிடாய் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, ஃபீமேல்ஸ், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்க டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டிய ஒரு ஃபுட்டுங்க. இந்த முருங்கைக்கீரை பிபி இருக்கவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கர்சிட்டின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ப்ரெஷர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தவங்களுக்கு கொடுத்து ரிசர்ச் பண்ணப்போ சிஸ்டோலிக் பிபியும் டயஸ்டோலிக் பிபியும் ரெண்டையுமே நல்லாவே குறைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பொட்டாசியம் ரிச் ஃபுட் ப்ளஸ் இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற கர்சிட்டின் எடுக்கும்போது நம்மளோட பிபி கண்ட்ரோலாகவும் இருக்கும், ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு காம்பவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை குளோரோஜெனிக் ஆசிட் அப்படின்னு இருக்குங்க. இந்த குளோரோஜெனிக் ஆசிட் வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது என்ன அப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த முருங்கையில் இருக்க குளோரோஜெனிக் ஆசிட் வந்து இம்பேர்ட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருவேளை உங்களுக்கு ஃபாஸ்டிங் சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. அதே சமயத்தில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய சுகர் ஸ்பைக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுது. இதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா, இதுக்கு ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஒரு சின்ன ஸ்டடியில் ஒரு 30 பேரை வச்சு ஸ்டடி செஞ்சப்போ இந்த குளோரோஜெனிக் ஆசிட் மூலமாக வந்து சுகர்ஸுமே கண்ட்ரோல் ஆச்சு, கொலஸ்ட்ரால் லெவல் வந்து பெட்டர் ஆச்சுங்க. அதே சமயத்தில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ யாராவது ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கீங்க, அதாவது டயபெட்டிஸ் வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கீங்க, இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இந்த முருங்கையோட கீரையோ இல்லை பவுடரையோ எடுக்கிறத
மறக்க வேண்டாம், கண்டிப்பாக உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் கூட இந்த முருங்கைக்கீரையும் இல்லை பவுடர். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் வீக்கத்தினால வரக்கூடிய ப்ராப்ளம், உங்களுக்கு ஒருவேளை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, அதாவது முடக்குவாதம் இருக்குது அப்படின்னா இந்த மொரிங்காவை எடுக்கும்போது உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின், காலையில் எந்திரிக்கும் போது ஸ்டிஃபாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே நல்லாவே குறையும். அட் த சேம் டைம் இருக்கிற பெயின் எல்லாமே குறைஞ்சு வருங்க. அண்ட் இன்ஃப்ளமேஷன்னால் வரக்கூடிய வேற தொந்தரவுகள், ஆஸ்துமாவாக இருக்கலாம், இல்லை குடலில் புண்ணாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம்ஸ், ஃபேட்டி லிவர் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மொரிங்கா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அனிமல் ஸ்டடீஸில் ப்ரூவ் ஆயிருக்கு இந்த மாதிரியான டிசீசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அண்ட் பெண் மக்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ஆகும்போது மாதவிடாய் நிற்கிறதுக்கு முன்னாடி பெரிய மெனோபாசல் ஸ்டேஜ், இல்லை மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் மெனோபாஸ் ஸ்டேஜில் நிறையா மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும், ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவோம், முகம்லாம் செவக்கக்கூடும், நிறையா நைட் நேரத்தில் வேர்க்கலாம். இது எல்லாமே இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அந்த டைமில் வரதுனால வரக்கூடிய மாற்றங்களுங்க. இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முருங்கை பவுடருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏன் ஆண்களை மட்டும் விடணும், ஆண்களுக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த இதை கொடுக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் இதை ரெகுலராக எடுக்கும்போது ஜென்ரலாக விந்தணுக்களோட மொட்டிலிட்டி அண்ட் வால்யூம் அளவுத்தன்மை ஜாஸ்தி ஆகுது. அண்ட் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இதை ரெகுலராக எடுக்கிறப்போ கரெக்ட் ஆகுது. இது எல்லாமே அனிமல் ஸ்டடீஸில் ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஆண்களோட உறுப்பில் இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் அப்படிங்கிற உறுப்பு நாளடைவில் வீக்கம் அடையக்கூடும் ஏஜ் ஆகும்போது. அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டையும் இது கொஞ்சம் தடுக்குது, ப்ராஸ்டேட் கேன்சர் வரதையும் ப்ரிவென்ட் பண்ணுதுங்க இது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த முருங்கைக்கீரை. இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எய்தர் நீங்கள் பவுடர் ஃபார்மில் எடுக்கலாம், இல்லை நீங்கள் கீரையாக கூட எடுக்கலாங்க. ஸோ நம்ம ஊர்லேயே கிடைக்கிற முருங்கைக்கீரையை நீங்கள் டைரெக்டாக உங்களோட லஞ்சில் இல்லைனா கீரையாக செஞ்சு எடுத்துக்கலாம். சரி, இந்த முருங்கை பவுடர் முருங்காவை எப்படி எடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், வெரி குட் கொஸ்டின். அதை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நார்மலாக ஒரு நாளைக்கு 8 கிராம் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சஸ் இருக்குது. நீங்கள் அதிகமாக எடுத்தாலும் எந்த அட்வர்ஸ் எஃபெக்டும் பாதிப்புகள் ஏற்படலைங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 8 கிராம் எடுக்க நல்லது. இதை எதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு டீயில் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை ஸ்மூத்தீஸில் மிக்ஸ் பண்ணலாம், சூப்பில் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா. ஸோ எடுக்கிறதுக்கு எய்தர் கீரை முருங்கைக்கீரை ஆடுங்க, இல்லை பவுடர் ஆடுங்க. அதுக்குன்னு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதோட வேறு இதெல்லாமே எடுக்கிறத அவாய்ட் பண்ணணுங்க. ஸோ பார்க் இதெல்லாமே கொஞ்சம் டாக்ஸிசிட்டி இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதெல்லாமே எடுக்க வேண்டாம். யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்குன்னா ஒன்ஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது. நீங்கள் டயபெட்டிஸ் அண்ட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இது முருங்கைக்கீரை கொண்டு வரதுனால டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சுகர்ஸ் லெவல் லோ ஆகும். ஸோ ஹைப்போகிளைசீமியா, சுகர் லோ ஆகிறதுக்கான ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக முருங்கைக்கீரை ஆகட்டும் இல்லை பவுடர் ஆகட்டும் ஒரு நியூட்ரிஷனல் சூப்பர் பவர் ஹவுஸ் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது பிபி கண்ட்ரோல் ஆகுது, சுகர் இம்ப்ரூவ் ஆகுது, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்லாவே ஜாஸ்தி ஆகுது. மென்ஸ் ஹெல்த்துக்கும் சரி, உமனோட ஹெல்த்துக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபுட் ப்ராடக்டாக இருக்குங்க. ஸோ ரெகுலராக உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த முருங்கைக்கீரையை இல்லை முருங்கா பவுடரை. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.